இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையிலும் மற்றும் 57வது வசனத்திலிருந்து 66 வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் ஸ்நானனினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறதும் யோவான் ஸ்நானனினுடைய பிறப்பை பற்றி இங்கே லூக்கா திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 5ஆம் வசனத்தில் அபியா வகுப்பில் சகரியா என்னும் ஆசாரியன் என்று சொல்லி தொடங்கப்படுகிறது. மனைவி எலிசபெத். இவர்கள் 2 பேரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். 400 வருடங்கள் அவர்களுக்கு இருண்ட காலமாய் இருந்த போதிலும் கூட ஒரு சிலர் தேவனை இறுக பிடித்து கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். எபிரேய மொழியில் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா என்று சொன்னால் யாஷேர் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் டைகாயியோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற, அதாவது தேவன் விரும்புகிற நீதி என்பது இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியம் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. தேவனிடத்தில் முழு விசுவாசமும் அன்பும் கொண்டு தேவனுக்கு பயப்படுகிறவனை குறித்துத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலையும் அவர்கள் இருதயத்திலிருந்துதான் அங்கே நீதி வெளிப்படுகிறது என்பதற்கான வசனங்கள் காண முடிகிறது. முந்தின உபாகமம் 4 அந்த முந்தின வசனங்களிலே என் வார்த்தைகளை கேட்க பண்ணுவேன், அதாவது அவர்கள் ஓரேபிலே அவருடைய வார்த்தைகளை கேட்க பண்ணும் பொழுது உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். 29ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் பாகமத்தில் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை என்பது இருதய சம்பந்தமான காரியத்தை குறிக்கிறது. ஆகவே தான் அநேக தீர்க்க தரிசிகள் சொல்லும் பொழுது உங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் உள்ளமோ தூரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேயும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இந்த இருதய நிலை யோவானின் பெற்றோர்களிடத்தில் காணப்பட்டது. அவர்கள் தேவனுடைய கற்பனைகள் அனைத்தையும் குறைவின்றி அவர்கள் நிறைவேற்றி வருகிறவர்களாய் காணப்பட்டபடியினால் ஆவியானவர் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து இங்கே சாட்சி பகிர்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்கள் பூரணப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசித்த போது உண்மையான மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் காட்டுகிறதற்காக மிருகங்களை பாவ நிவாரண பலியாக செலுத்தி தேவனுடைய மன்னிப்பை அவர்கள் பெற்று வந்தார்கள். ஆசாரிய பிரிவில் சகரியாவுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது ஆசாரியர்களை 24 பிரிவுகளாக அவன் ஒழுங்குபடுத்தினான். அபியா இவற்றின் ஒன்றின் பொறுப்பாளனாக அவன் இருந்து வந்தான். 1 நாளாகமும் 24வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 8வது அபியாவின் பேர் வலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. முதல் பிரதான ஆசாரியர் நமக்கு தெரியும், ஆரோன் என்று சொல்லி. எலியாசார் புத்திரரில் 16 பேரை தலைவராகவும் இத்தாமார் புத்திரரில் 8 பேரை தலைவராகவும் மொத்தம் 24 பிரிவுகளாக வகுப்புகளாக தாவீது ஏற்படுத்தி இருந்த அந்த அபியா என்கிற வகுப்பிலே வந்தவர்தான் இங்கே சகரியா என்று சொல்லி அடையாளம் காட்டப்படுகிறார். இந்த வசனம் 7 எலிசபெத் மலடி, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் ஆசாரியர்கள் எல்லா நேரமும் பணியில் இருக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் குறிப்பிட்ட கால அளவை வீடுகளில் தங்கள் சொந்த அலுவல்களை கவனிப்பதில் அவர்கள் செலவழித்து வந்தனர். 9ஆம் வசனத்தில் ஆசாரிய ஊழியத்தின் முறைமையின்படி தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான் என்று சொல்லி சகரியாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 30:1
தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தை சித்தி மரத்தினால் உண்டு பண்ணி வைத்திருந்தார்களே, அதே போல தூபம் காட்டுகிற பணியை செய்யும்படியாக தனக்காகவும் வெளியே இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் வேண்டுதல் செய்யும்படியாக இந்த காரியத்தை பிரதான ஆசாரியர்கள் செய்து வந்தார்கள். 10ஆம் வசனத்தில் ஜனங்கள் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சகரியா சீட்டை பெற்று தூபம் காட்டுகிறதற்காக ஆலயத்திற்குள்ளே போகும் பொழுது 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் தூபபீடத்தின் வலப்பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சகரியாவே பயப்படாதே என்று சொல்லி அங்கே தூதன் அவரை தேற்றுகிறதை பார்க்கிறோம். நீதிமான்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, துன்மார்க்கர் தான் எல்லாவற்றிற்கும் பயப்பட வேண்டும். அதனால் இங்கே தூதன் அவனை பார்த்து பயப்படாதே என்று தேற்றுகிறதை பார்க்கிறோம். யோவான் என்ற பெயர் யெகோவா கிருபை நிறைந்தவர் என்ற ஒரு பொருள் கொண்ட எபிரேய வார்த்தையாக காணப்படுகிறது. இங்கே யோவானுடைய பிறப்பை குறித்து இங்கே காபிரியேல் தூதனானவன் அவருக்கு முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். யோவானுடைய சிறப்பு என்ன? தீர்க்கதரிசிகளை விட அவன் மேன்மை உள்ளவன். பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகன் பெரியவன். இயேசு கிறிஸ்து மணவாளன் என்று சொன்னால், சபை மணவாட்டி என்று சொன்னால், யோவான் ஸ்நானன் மணவாளனுடைய தோழன். நியாய பிரமாணங்களின்படி பழைய ஏற்பாட்டு முறைமைகளுக்கு சொந்தக்காரன். தன் வாழ்க்கை மற்றும் போதனை மூலம் ஜனங்களை தேவனிடம் திருப்புகிற ஒரு உந்து சக்தியாக அவன் இருந்தான். தீர்க்கதரிசிகளில் அவன் கடைசியானவனாக இருந்தான். பழைய ஏற்பாட்டிலே மல்கியா தீர்க்க தரிசனத்தோடு கூட முடிவடைகிறது. இப்போது தீர்க்கதரிசிகளின் நீட்சியாக கடைசி தீர்க்கதரிசியாக அவன் அங்கே வேதத்திலே அறியப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன் வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவனாக இருந்தான். அவன் சிறுவயதிலிருந்தே அவனுடைய முடிவு வரையிலும் நசரேய விரதம் கொண்டவனாக அவன் வாழ்வான் என்கிற ஒரு வெளிப்பாட்டை அங்கே காபிரியேல் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில காலங்களுக்கு பெண்களோ ஆண்களோ இந்த நசரேய விரதத்தை அவர்கள் எடுப்பார்கள். ஆனால் இவன் வாழ்நாளெல்லாம் நசரேயனாக ஆண்டவருக்கு முன்பாக நடப்பான் என்று சொல்லி தீர்க்கதரிசி அங்கே கேப்ரியேல் தூதனினால் முன்னறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 1-4 வரையும் பார்க்கும் பொழுது அந்த புருஷன் அல்லது ஸ்திரீ நசரேய விரதத்தை அவர்கள் பொருத்தனை பண்ணி கொண்டால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி திராட்சரசம் மதுபானத்தை விளக்கணும். திராட்சரச காடி, மதுபான காடி, திராட்சை ரசத்தினால் செய்த எந்தவித பானத்தையும் குடிக்கக்கூடாது. திராட்சை பழங்களையாவது திராட்சை பழத்தினுடைய அந்த வற்றல்களையாவது புசியாமல் தான் நசரேனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளால் செய்யப்படுகின்ற யாதொன்றையும் புசிக்காமல் இருக்க கடவணும். அவர்கள் மரித்தவர்களுடைய சரீரத்துக்கு பக்கமாக போகக்கூடாது. சவரகன் கத்தி அவர்களுடைய தலையில் படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நசரேய விரதத்தோடு கூட பிறந்த யோவான் ஸ்நானனை குறித்து நாம் பார்க்கிறோம். அத்தனையாக சிறந்த மேன்மை உள்ளவனாக இருக்கிறான். தூதன் காபிரியேல் தூதன் சொன்ன உடனே இங்கே சகரியா கொஞ்சம் தள்ளாடுகிறதை பார்க்கிறோம். வசனம் 18 நான் கிழவன், என் மனைவி வயது சென்றவள் என்று சொல்லியெல்லாம் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். மல்கியா புத்தகத்தில் 4ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தில் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களினிடத்திற்கும் திருப்புகிறதற்கு ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் வருவான் என்கிற தீர்க்க தரிசனத்தோடு கூட 400 வருட இடைவெளிக்கு பின்பாக பிறந்த அந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பின் வெளிப்பாட்டை கேட்ட சகரியா சொல்லுகிறான், அவர்கள் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லித்தான் அங்கே கேப்ரியேல் சொல்லுகிறான். ஜெபிக்கிறார்கள், ஆனால் தேவன் வயதாகிவிட்டதே பதில் தருவாரோ இல்லையோ. நீதிமான்கள் தான், அவர்கள் இருதயத்தில் தேவனை கனம் பண்ணக்கூடியவர்களாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். நியாய பிரமாணத்தின்படி குற்றமற்றவர்களாகத்தான் வாழ்ந்து வந்தார்களே ஒழிய, ஆனால் அவர்களிடத்திலும் அவிசுவாசங்கள் காணப்பட்டதை பார்க்கிறோம். நான் கிழவன், என் மனைவி வயது சென்றவள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கேப்ரியேல் சொல்கிறான், தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே வசனம் 20 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீ ஊமையாய் இருப்பாய். இது வேதத்தில் அநேக நீதிமான்கள் சில நேரங்களில் சந்தேகத்தோடும் அவிசுவாசத்தோடும் போராடுகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17-18 விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் கூட அங்கே அவனுக்கு ஈசாக்கு பிறப்பான் என்கிற
வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட பொழுது அவன் நகைத்து சொல்லுகிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9-12 வரை சாராலும் அப்படியாக நகைக்கிறதை பார்க்கிறோம். காபிரியேலை குறித்து சகரியாவுக்கு நன்றாக தெரியும். தானியேல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 9-21 வரை, அதாவது நியாயப்பிரமாணத்தில் தேறி இருந்த பிரதான ஆசாரியனுக்கு மல்கியா புத்தகம் வரையிலும் தெளிவாக தெரிந்திருந்த போதிலும் கூட, நான் காபிரியேல் என்று சொல்லி அத்தனையாக தெளிவான வெளிப்பாடை கொடுத்த போதிலும் கூட அவனுடைய வாழ்விலே சந்தேகம் வந்தபடியினாலே இந்த காரியங்கள் 100க்கு 100 நடக்கும், ஆனால் நடக்கிற வரையிலும் நீ ஊமையாக இருப்பாய் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இவன் வெளியே கொஞ்சம் பிந்தி வருகிறான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். பேச முடியாத தன்னுடைய தன்மையை கரங்களினால் அவன் விளக்கி பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 57ஆம் வசனத்தில் எலிசபெத் ஒரு மகனை பெற்றால் அயலகத்தார் உறவினர் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வயோதிப நாட்களில் ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லி 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படியாக வந்தபொழுது தந்தையினுடைய பெயரையே வைத்து விடலாம் என்று சொன்னபோது எலிசபெத் சொன்னால் யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி தகப்பனை கேட்டபொழுது அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அவன் அங்கே யோவான் என்று எழுதினான். 64வது வசனத்தில் அவன் வாய் திறக்கப்பட்டு நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தேவனை துதித்து பேசினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக ஒரு தூதுவனாக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு யோவான் ஸ்நானனை குறித்துத்தான் இங்கே காபிரியேல் தூதன் வயது சென்றவர்களாய் இருந்த போதிலும் கூட அவர்களுடைய தாமதம் ஒரு மிகப்பெரிய தேவ திட்டத்தை வாழ்க்கையில் செய்யும், பிரதான திட்டத்தை செய்யும் என்பதற்கு ஒரு அருமையான வெளிப்பாடை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் காலதாமதங்கள் பெரிய ஒரு தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அவிசுவாசத்தை விட்டு நீங்கி நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் நாம் காண முடியும், கண்டு அனுபவிக்க முடியும். அதே போல சகரியா எலிசபெத் வெளிச்சமில்லாத நாட்களிலும் அநேக பரிசுத்தவான்கள் இல்லாத நாட்களிலும் இருண்ட காலங்களிலும் இருதயத்தில் நீதிமான்களாய் வாழ்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்தது போல நாமும் அர்ப்பணித்து வாழ முடியும். நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நல்ல கனிகொடாம் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடாம் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம்.